Hello friends, welcome back to our channel Pranesh Mom Blog. ஸோ இன்றைக்கி இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய குட்டி குட்டி கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், ரொம்பவே கிச்சனில் நேரம் மிச்சமாகும், சீக்கிரமாக கிச்சன் வேலை முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு நம்ம கிச்சனில் வேலை செய்ய தேவையில்லை. இந்த குட்டி குட்டி கிச்சன் டிப்ஸ் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, நம்ம புளி சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் முன்னாடியே ஊற வச்சுருக்க மாட்டோம். சம்டைம்ஸ் மறந்துடுவோம். சாம்பாரெல்லாம் ரெடியான பின்னாடி நம்ம புளி ஊற்றலான்னு பார்த்தா நமக்கு ஊற வச்சிட்ருக்க மாட்டோம். அந்த டைமில் கொஞ்சமாக புளி எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்லா சூடான தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 1 மினிட் மட்டும் வச்சுருந்தா போதும், நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக புளி கரைஞ்சி வந்துடும். நம்ம தனியாக சும்மா வெறும் தண்ணி நார்மல் வாட்டர் ஊற்றி வச்சு கரைச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு புளி கரைஞ்சி வராது. இப்போ பாருங்கள், நான் ஒரு 1 மினிட் மட்டும் நல்லா சூடான தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். உள்ளேயே கொஞ்சம் கல்லுப்பும் போட்டிருந்தேன். எவ்வளோ சாஃப்டாக நல்லா சூப்பராக கரைஞ்சி வருது பாருங்கள். இந்த டிப்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பர்னர் இருக்கும் இல்லையா, இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கருப்பாயிட்ருக்கும். இதை நம்ம தேய்ச்சி கழுவுறது அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். அதை ரொம்ப கை வலிக்க போட்டு தேய்ச்சிட்ருக்கணும். ஸோ இப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நல்லா குயிக்காக பளிச்சுன்னு ஆயிரும். இது மோஸ்ட்லி நைட் டைம் செய்யுங்க, அப்போ தான் நல்லா செட் ஆகும். இப்போது இது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதில் ஈனோ பவுடர் இருக்கும் இல்லையா, அந்த பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம லெமன் ஹாஃப் லெமனோ இல்லை ஒரு லெமனோ ஃபுல்லாக இது மேலே பிழிஞ்சு விட்டுருங்க. இது மேலே பிழியும் போது நல்லா பொங்கி வரும். அப்போ அந்த ஆசிட் ஃபுல்லாக அந்த கருப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிடும். இது கூட கொஞ்சம் சூடான தண்ணியும் சேர்த்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் உள்ளே போட்டு வச்சுருவேன். நீங்கள் பேக்கிங் சோடா போடுறதுனா போட்டுக்கலாம், இல்லைன்னா இதுவே போதும். கொஞ்சம் நல்லா சூடான தண்ணியும் உள்ளே சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மார்னிங் எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழுக்கு நல்லா இது கூட கொஞ்சம் நல்லா சூடான தண்ணியும் நான் சேர்த்துட்டேன். இதையும் ஃபுல்லாக இந்த பர்னர் மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதை மூடி வச்சுட்டோம் அப்படின்னா மார்னிங் அந்த அழுக்கெல்லாம் நல்லா போயிட்டுருக்கும். ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே பார்க்கலாம். இப்போது காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த அளவுக்கு அழுக்கெல்லாம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. மேலே லைட்டாக கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாயிட்ருக்குன்னு. இந்த தண்ணியிலேயே நல்லா ஊறிட்டு நல்லா பளிச்சுன்னு பர்னர் சுத்தமாக இருக்குது. இப்போ அந்த மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு மாதிரி இருந்தது அப்படின்னா அதை புளி இருக்கும் இல்லையா, அதை நல்லா உப்பில் தொட்டு தேய்ச்சி விடுங்க. இல்லைன்னா லெமனோட தோலை வச்சு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு போயிடும். ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறது விட இந்த மாதிரி புளி அதுக்கப்புறம் சால்ட்டு ரெண்டையும் தொட்டு தேய்க்கலாம். இல்லைன்னா லெமனோட தோலை வச்சு தேய்க்கலாம். இந்த மாதிரி பர்னரெல்லாம் நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிரும். இதை இப்போது சுத்தமான தண்ணியில் நான் ஒரு டைம் நல்லா கழுவிட்டு காமிக்கிறேன். இதை இப்போ நான் மேலே லெமனோட தோல் வச்சு தான் லைட்டாக நல்லா தேய்ச்சிட்டு ரன்னிங் வாட்டரில் கழுவியிருக்கேன். பாருங்கள் எப்படி நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குதுன்னு. கண்டிப்பாக இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிச்சன் டவல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் பிசுப்பாக இருக்கும், ஒரு மாதிரி ஸ்மெல்லும் அடிக்கும், அழுக்கு அதிகமாக இருக்கும். அதை நம்ம என்ன தான் தேய்ச்சி வாஷ் பண்ணாலும் அது போகாது, அந்த ஸ்மெல்லும் போகாது, எண்ணெய் பசையும் போகாது. இந்த மாதிரி ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மலாக என்ன பவுடர் துணி துவைக்க யூஸ் பண்ணுறோமோ அந்த டிடர்ஜென்ட் பவுடர் போட்டுக்கோங்க. அடுத்தது லெமன் ஒரு 4 துண்டு கட் பண்ணி இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு அந்த லெமனோட தோலையும் உள்ளேயே சேர்த்துக்கோங்க. அது அந்த கிச்சன் டவலில் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். இப்போ என்னோடய கிச்சன் டவலை நான் இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த கொதிக்கிற தண்ணியிலேயே ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாம். அப்போ சட்டுன்னு அந்த அழுக்கெல்லாம் சுத்தமாக போயிடும். மறுபடியும் நம்ம சோப்பு போட்டு துவைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நல்லா கொதிக்கிற தண்ணியில் 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அந்த தண்ணி நல்லா ஆறட்டும். அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு இதை ரன்னிங் வாட்டரில் நம்ம சுத்தம் பண்ணிட்டால் போதும். நம்ம மறுபடியும் சோப்பு போட்டு துவைக்க தேவையில்லை. அந்த அழுக்கெல்லாம்
சுத்தமாக பளிச்சுன்னு போயிட்டுருக்கும். இந்த டவலை மறுபடியும் நல்லா சுத்தமான தண்ணியில் ஒரு டைம் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி சேரில் போட்டு விட்டுட்டு நான் நைட்டு தூங்க போயிடுவேன். மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா காஞ்சிட்ருக்கும். மார்னிங் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசத்தோடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, நான் எப்போவுமே வந்து சிங்க் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ், பழைய ஸ்வீட் பாக்ஸ்லாம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருப்பேன். நம்ம சாப்பிட்டுட்டு போடுற வேஸ்ட், அந்த மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் இதில் போட்டுட்டு நான் இதில் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். நான் வந்து டஸ்ட்பின் வீட்டுக்கு வெளியே தான் வச்சுருப்பேன், ஏன்னா ஸ்மெல் வரும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம இதை ஓப்பன்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த குட்டி குட்டி கொசு எல்லாம் வந்து இதில் நிறைய ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி டப்பா வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கொசு வந்து ஒட்டாது. சப்போஸ் நீங்கள் வந்து அந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி ஏதாவது கப்பில் போட்டு வைக்கிறீங்க வேஸ்டெல்லாம் அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி 2 கற்பூரம் எடுத்து தூள் பண்ணிடுங்க. கையிலேயே நல்லா நசுக்கணும் அப்படின்னா தூள் ஆயிரும். அதை மேலே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேஸ்டெல்லாம் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொசு கூட வந்து அதில் ஒட்டாது. இதே மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் கொசு அதிகமாக மொய்க்குதோ அங்கெல்லாம் நீங்கள் கற்பூரத்தை போட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு கொசு கூட வராது. இப்போ பார்த்தீங்கன்னா டஸ்ட்பினில் இந்த மாதிரி ஒரு கவர் வந்து நான் போட்டு வச்சுருவேன் மேலே. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்மளோட வேஸ்டெல்லாம் போட்டு வச்சுட்டு நம்ம கொட்டும்போது இந்த கவர் இருக்கு இல்லையா, மேலே பாலித்தீன் கவர், இதை மட்டும் எடுத்து நம்ம டஸ்ட்டை கொட்டிட்டு அதை கவரை மட்டும் வாஷ் பண்ணி வச்சிட்டா போதும். இதுலேயும் வந்து அந்த கொசு எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கற்பூரத்தை நசுக்கி பவுடர் மாதிரி பண்ணி இதை ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வேஸ்டெல்லாம் போட்டு வைப்பேன். இதுலேயும் வந்து கொசு ஒட்டவே ஒட்டாது. கண்டிப்பாக இந்த டிப்பும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது விடாப்பிடியான கரை, டைல்ஸில் வந்து ஏதாவது ஒரு கரை பிடிச்சிருக்கும், அது போகவே போகாது. இப்போ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு 5 கிலோ 6 கிலோ மாதிரி கொட்டி வச்சுருந்தேன். ஏன்னா அது வந்து நம்ம பக்கெட்டில் போட்டு வச்சா வீணாக போயிடும்னு சொல்லிட்டு நல்லா காற்று வர இடமா பார்த்து கொட்டி வச்சுருந்தோம். அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா கரை பிடிச்சிட்ருக்கு. அது வந்து நான் மாப் போட்டு பார்த்தேன், போகவே இல்லை. ஸோ ஹார்பிக் யூஸ் பண்ணி சட்டுன்னு எப்படி அந்த கரையை போக வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எந்த இடத்துல எல்லாம் விடாப்பிடியான கரை இருக்கோ அங்கே எல்லாம் லைட்டாக ஹார்பிக் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்க்ரப்பர் இல்லைன்னா துணி ஏதாவது எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி தொடச்சிங்க அப்படின்னா போதும். அந்த இடத்துல எவ்வளோ விடாப்பிடியான கரை இருந்தாலும் சரி சட்டுன்னு வந்து போயிடும். கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஹெவியாக இருக்குது. இதை நான் எப்படி தேய்ச்சி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட் இதை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். அந்த ஹார்பிக் வந்து மொத்த கரையையும் வந்து சுத்தமாக எடுத்து கொண்டு வந்துடும். கண்டிப்பாக இந்த டிப்பையும் நீங்கள் டிப் நம்பர் 6, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வருவோம். ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சும்மா அதை அப்படியே பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கருப்பாயிரும், அதோட ஸ்மெல்லும் வந்து மாறி போயிடும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி இந்த இலையெல்லாம் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி, மல்லியாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நம்ம ஒரு டவல் வந்து எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு துணி சுத்தமான, அதில் அந்த மேலே இருக்கிற ஈரத்தை எல்லாம் வந்து நல்லா தொடச்சி எடுத்துடலாம். நாம் ஈரத்தோடு போட்டு வச்சாதான் அந்த கருவேப்பிலை வந்து நல்லா கலர் மாறி போயிடும். இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு நல்லா சுத்தமாக அந்த ஈரத்தை எல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி ஒரு பாலித்தீன் கவரில் போட்டுக்கலாம். மல்லி இலையாக இருந்தாலும் சரி நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ நான் அந்த ஈரத்தையெல்லாம் நல்லா டவலில் வந்து ஒத்தி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு நல்ல பாலித்தீன் கவரில் போட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டப்பா இல்லைன்னா பாக்ஸு இல்லைன்னா நீங்கள் பாலித்தீன் கவரை சும்மா கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் கருவேப்பிலை. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6, ஸோ நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே ஸ்டவ்வில் பாலை வச்சுட்டு நம்ம வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து சட்டுன்னு பொங்கி கீழே போயிடும். அது பொங்கி வர வரைக்கும் நம்ம பக்கத்துலேயே நின்று வெயிட் பண்ண தேவையில்லை.
இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு சில்வர் ஸ்பூனோ இல்லை சில்வர் கரண்டியோ போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, பால் அப்படியே கொதிச்சுட்டே தான் இருக்குமே தவிர ரொம்ப பொங்கி வந்து மேலே வராது. நம்ம என்ன தான் கரண்டி போட்டு வச்சாலும் ஸ்பூன் போட்டு வச்சாலும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் வச்சா கண்டிப்பாக பொங்கி போயிடும். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.